என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சிலுவை மரணம் என்பது ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள் அல்லது ஒரு குகைக்குள் செய்யப்பட்ட ஒரு கொலை அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் எல்லாருக்கும் தெரியும் வண்ணம் எருசலேமின் வீதிகளில் சிலுவையை சுமந்து கொண்டு சென்று கொல்கதாவிலே அந்த சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார். ஆண்டவருடைய மரணம் வெளியரங்கமாய் இருந்தது, வெளிப்படையா இருந்தது, எல்லாரும் பார்க்கும்படி இருந்தது. அதற்கு கண்களால் கண்டவர்கள் சாட்சியா இருந்தார்கள், அந்த வழியே போனவர்கள் சாட்சிகளா இருந்தார்கள், அவருடைய சீஷர்கள் சாட்சிகளா இருந்தார்கள், அந்நாட்களில் எருசலேமில் வாழ்ந்த மக்கள் சாட்சிகளா இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய இந்த மரணம் எங்கேயோ ஒரு மறைவிடத்தில் நடந்ததல்ல, வெளியரங்கமாய் நடந்தது. அவருடைய மரணம் வெளியரங்கமாக நடந்தது என்றால் அந்த மரணத்தின் மூலம் அவர் கொடுக்கிற ஜெயமும் வெளியரங்கமாய் இருக்கும். இந்த ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில இடைப்படுகிறவர், உங்களுக்கு ஜெயத்தை வெளியரங்கமாய் கொடுக்கிற தேவன். ஏதோ அந்தரங்கமாய் இதை வைத்துக்கொள் என்று சொல்லுகிறவர் அல்ல. எல்லாரும் பார்க்கும்படி உங்கள் வாழ்வில் இடைப்படுவார், எல்லாரும் பார்க்கும்படி உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார், எல்லாரும் காணும்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருடைய கிரியைகளை அழித்து போட்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். நீங்கள் நம்புவீர்கள் என்றால் என்னோடு கூட ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடியாய் இருந்த எல்லா கட்டளைகளையும் ஆண்டவர் குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். பிசாசின் தலையை அவர் நசுக்குவார் என்று ஆதியாகமத்திலே வாசிக்கிறோமே, அந்த தலை நசுக்கப்பட்டது ஏதோ அந்தரங்கத்தில் 4 அறைக்குள் அல்ல, எல்லாரும் பார்க்கும்படி பகிரங்கமாய் வெளியரங்கமாய் கொல்கதாவிலே சிலுவை மரணத்தினால் அவன் தலை நசுக்கப்பட்டது. அந்த அந்தகார கிரியைகள் நசுக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாகத்தான் 3 மணி நேரம் அந்த காரிருள் சூழ்ந்திருந்தது சிலுவை மரணத்தின் பொழுது. அது எதை குறிக்கிறது? அத்தனை அந்தகார வல்லமைகளும் இரட்சகர் இயேசுவோடு கூட சிலுவை மரணம் அவர் அடையாதபடிக்கு போராடின என்றுதான் காட்டுகிறது. ஆனால் இரட்சகர் இயேசு சிலுவையிலே மரித்தார், ஜீவனை கொடுத்தார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அந்த காரிருளில் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இரட்சகர் இயேசு சிலுவையிலே செய்த காரியங்கள், யுத்தம் மகா பயங்கரமானது. அது உங்களுக்கு வெளியரங்கமான வெற்றியை கொடுக்கக்கூடியது. இந்த நாளெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை தோல்வியின் அடையாளம் அல்ல, அவமானத்தின் அடையாளம் அல்ல, அது வெற்றியின் அடையாளம். சிலுவையை நோக்கி பார்த்த எத்தனையோ பாவிகள் இன்றைக்கு பரிசுத்தவான்களாய் மாறி இருக்கிறார்கள். வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைத்தவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழுகிறவளில் நானும் ஒருத்தி. என் வாழ்க்கையை என்றைக்கு முடிக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அன்றைக்கு அந்த இரட்சகர் இயேசு எனக்கு சிலுவையிலே தரிசனமானார். உன் வாழ்வை முடிக்க கூடாது, நீ நித்திய நரகத்துக்கு போய் விடுவாய், உன்னை காப்பாற்றி வாழ வைக்க நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் தரிசனமாகி என் 18வது வயதில் என்னை காப்பாற்றினார். இன்றைக்கு வெளியரங்க சாட்சியாய் வைத்திருக்கிறார். இதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். என் அன்பு வாலிபனே, வாலிப மகளே, வாழ்க்கையில் நேர்ந்த சிறு சிறு தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்களின் நிமித்தம் நீ தோல்வியை தழுவினது நிமித்தம் மறித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாயா? இன்றைக்கு சிலுவையின் ஆண்டவர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உன் பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது பாவங்களை மன்னிப்பார், உனக்கு பரிசுத்த வாழ்வை தருவார், வெற்றியையும் தருவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, உன்னதமான ஆண்டவரே, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, இந்த வெற்றியை உம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேனப்பா. யாரெல்லாம் பிசாசின் பிடியிலும் போராட்டத்திலும் பிரச்சனைகளின் நடுவிலும் துன்பத்திலும் துயரத்திலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இந்த கல்வாரி சிலுவை பெரிய ஜெயத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேனப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
அற்புதங்களின் தேவன் அற்புதத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, சிலுவை உங்களுக்கு வெற்றியை வாக்களித்திருக்கிறது. அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.